இல்லைப்பா கொஞ்சம் இல்லை எல்லா இடத்துல பார்க்கும்போது வச்சுருக்கேன் லேட் போட்டு வந்தா ஆகும். நான் நைட்டே எதிர்பார்த்தேன். நைட் காலையிலேருந்து கூட ஃபேமிலியாக வந்துட்டு இன்னும் இருக்காங்க. அந்த பொண்ணு டைலாக் சின்ன பொண்ணு ரொம்ப ரசித்து பார்த்தேன். படம் அருமையாக போகுது சார். இல்லை சார் நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்கு. சார் இன்னும் 2 minutes சார் அதுக்கப்புறம் ரோலிங் ரேட்டு 3 நிமிஷம் போகும் சார். ரோலிங் ரேட்டு 3 நிமிஷம் போகும். சீட்ல உட்காருங்க. அப்படியே சீட்ல உட்காருங்க. அப்படியே கொஞ்சம் கோவத்துக்காக அப்படியே எல்லாரும் வணக்கம். நான் டைரக்டர் செல்லா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. பார்ட் 1 என்ஜாய் பண்ணதை விட பார்ட் 2 அதிகமா அப்படின்னு நிறைய பேர் தியேட்டர் விசிட்லேயே சொன்னாங்க. இங்கேயும் அது தெரியுது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாக எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, தேங்க்யூ. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கு. டெஃபினெட்லி அடுத்த படத்துல ஃப்ளூவெண்ட் தமிழ் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். And I love my director, producer, hero, my co-actors. Aishu is missing now, and Papa Zara is also missing. I love everyone, and the love which I'm getting as Meenu Miss, it's a God's blessing, and all of you all love. And I really thank to the soil of Tamil Nadu for such love, and also Kerala. So thank you so much, sir. And we love our Vishnu sir, our Veera, our content star. Our Vishnu sir, for the last 17 years, he has been maintaining his legacy as a wonderful content producer, hero, star. Thank you so much, sir. அப்போ திண்டுக்கல் வந்தேன். அப்போ கிரிக்கெட் ஆடுவேன். 18லேருந்து 22 வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். ஸோ அப்போலாம் நான் நினச்சி பார்க்கல சினிமாவில் வருவேன். இந்த மாதிரி இந்த தேட்டருக்கெல்லாம் வந்து நான் படம் பார்த்துருக்கிறேன் உட்காந்து மேலே. அதே தேட்டருக்கு வந்து இன்னைக்கு என் படத்துக்கு ஃபுல் ஹவுஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திண்டுக்கல் கிட்டத்தட்ட என் ஊர் மாதிரி தான். வெங்கட்ராமன் விக்னேஷ் ஸ்போர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாதி நேரம் நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி ஆடியன்ஸஸ். ஆக்சுவலா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கை தட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சின்ன பொண்ணு ராஜசிந்து வருது பின்னாடி வருது. வந்து 2 வாரம் அந்த ராட்சசன் டேரக்டரோட தான் பண்ணியிருக்கேன். அது இன்னும் 2 மாசம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ராட்சசன் 2 கட்டாகுஸ்தி 3 சொல்லுங்க. படம் வந்து பார்க்க சொல்லுங்க. ஏன்னா ஃபேமிலி படங்கள் ரொம்ப கம்மியாயிருச்சு இன்னைக்கு. எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வயசு தான் இருக்கு படங்கள்ல. எங்களே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு சினிமால இருந்தோம். ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் ஜாலியா ஃபேமிலி படங்கள் இந்த வருஷம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. வருஷம் ஆச்சு நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் இங்க வந்ததுக்கு. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கட்டாகுஸ்தி 2 நேற்று ரிலீஸ் ஆச்சு. சூப்பராக போயிட்டுருக்கு. சென்னையில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்காக கிளம்பியிருக்கோம் டீமாக. ஐஸ்வர்யலட்சுமியும் வந்தாங்க கூட. பட் சில காரணங்களால் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. நேற்று ஈவினிங் கூட அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. பட் நான், டைரக்டர் செல்லா, மோக்ஷா நாங்கள் எல்லாருமே மதுரை போயிட்டு, தஞ்சாவூர் போயிட்டு, இப்போ திண்டுக்கல் வந்திருக்கோம் உமா ராஜேந்திரன் தேட்டருக்கு. அண்ட் பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு. செம்ம பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி காமெடி படம் பார்த்து ஒரு சந்தோஷத்தில் ஆடியன்ஸ் எங்ககிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது.
கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் கட்டா குஸ்தி 2 வரும்போது எங்களுக்கு ஒரு பயம். என்னென்னா பார்ட் 2 பொதுவாக பார்ட் 1 அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதாங்கிறது ஒரு எப்போவுமே டவுட் இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்ட் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி பார்ட் 2 பார்ட் 1ஓட நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லும்போது பயங்கர ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. எல்லா ஷோஸும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நைட்டு உமாராஜன் தேட்டரே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய தேட்டர்ஸ் இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் வருது. அண்ட் பார்ட் 1ஓட கலெக்ஷன் 3 நாள்லேயே பார்ட் 2 அடிக்க போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஹீரோவாகவும் பயங்கர ஹாப்பி. நல்ல ரிசெப்ஷன் கிடச்சிருக்கு. திண்டுக்கல்லில் நான் 4 வருஷம் இருந்திருக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஊர். இங்கே நான் நிறைய கிரிக்கெட் ஆடியிருக்கேன். ஸோ அதே ஊருக்கு வந்து நம்ம படங்கள் வந்து நல்லா ஓடுதுன்னு பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பினஸ். ஸோ கட்டா குஸ்தி பார்க்காதவங்க தேட்டர் போய் பாருங்கள். உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. இது ஒரு ஜாலியான ஒரு படம். ஷான் ரோல்டன் மியூசிக், சம்பவகாரி பாட்டு ஆல்ரெடி சூப்பராக போயிட்டுருக்கு. ஜாரா பாப்பா சூப்பராக நடிச்சிருக்காங்க. கருணாசன, முனிஷ்காந்த், காளி வெங்கட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரமகிருஷ்ணன் மேடம் அண்ட் யோகி பாபு அவங்களோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்குது படத்தில். அண்ட் கருணாகரன் அவர் என்னோடய ஃப்ரெண்டு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ தேட்டரில் போய் பார்த்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். கட்டா குஸ்தி 2. எல்லாருக்கும் வணக்கம். கிட்ட வந்து ப்ரொடியூசராக பயங்கர ஹாப்பினஸ்ஸு. எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததே மக்கள் தான். ஏன்னா நான் சினிமாவில் ரொம்ப எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவன். இன்றைக்கி வந்து 12வது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்ததே மக்களோட ஃபீட்பேக்னால தான். ஒவ்வொரு படத்துக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில். ஸோ ப்ரொடியூசராக பயங்கர ஹாப்பி. ஐஸ்வரி சார் அவர் தான் மெயின் ப்ரொடியூசர். நான் அவரோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐஸ்வரி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கதையை கேட்காம என்னை நம்பி மட்டும் நீ பண்ணுப்பா, எனக்கு தெரியும் நீ நல்லா பண்ணுவேன்னாரு. இன்றைக்கி வந்து இப்போ தான் அவர்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, வித்தியாசமான கதை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஒரே ஜானரான படங்கள் பண்ண முடியாது. பட் என்னோடய எல்லா படமும் ராட்சசனே நிறைய ஃபேமிலிஸ் உட்காந்து பார்த்த ஒரு படம் தான். ஸோ என்ன சில குழந்தைங்கள் மட்டும் பார்க்கும்போது பயந்தாங்க அந்த படத்தை. மற்றபடி அது வந்து ஃபேமிலிஸோட உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான். என்னோட எல்லா படமும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலிஸோட உட்காந்து பார்க்குற ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ ஃப்யூச்சர்லேயே வேறு ஜானர் தான் நான் பண்ண போகிறேன். அடுத்தது ராட்சசன் டைரக்டரோட 2 வானம்னு ஒரு படம் வரப்போகுது. 2 வானம் வந்து another ஒரு 2 months ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுதான் என்னோட அடுத்த படம். பியூர் லவ் ஸ்டோரி. அதுவும் ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக பார்க்கணும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பார்ட் 1க்கு ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பான்ஸை விட இப்போ பார்ட் 2க்கு ஆடியன்ஸு நல்லாவே அதை விட அதிகமாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக தேட்டர் விசிட் நேற்று தஞ்சாவூர், திருச்சி, இன்றைக்கி மதுரை, இப்போ திண்டுக்கல் வந்திருக்கோம். எல்லா இடத்துலையுமே அதை பார்க்க முடியுது. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ரிசீவ் பண்ணுறாங்க. பார்ட் 3 எப்போன்னு கேட்குறாங்க. இது பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கோம். வண்டியில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்ட்டியோட கதை தான் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப எதிர்பார்க்குறாங்க சார். இல்லை, பார்ட் 2 அப்படி தான் பேசி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பார்ட் 3 இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக ஒரு கதை பிடிச்சிருவாரு. அவர் வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தோட ரைட்டர். அதுக்கப்புறம் சில்க்வார்பட்டி சிங்கம் டைரக்ட் பண்ணார். கட்டா குஸ்தி 1, இப்போ கட்டா குஸ்தி 2. ஸோ அவரோட ரைட்டிங் புரிஞ்சிருக்கும். ஃபுல் காமெடி, ஃபேமிலி ஓரியன்டட். அவர் என்ன சொல்லுவாங்க, கோடை போட்டால் ரோடு போட்டுருவார். ஸோ பேச ஆரம்பிச்சிட்டோம், கண்டிப்பாக கதை எழுதிடுவார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மோக்ஷா. இப்போ எனக்கு பயங்கர ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஐ மீன் ஐம் ஸோ கிரேட் டு தமிழ் ஆடியன்ஸ், producer, hero, director sir, especially making Minu is so close to the audience. Very happy, and definitely konjam Tamil kathukittu irukku. Definitely it will be better in my upcoming films. If I'm doing Tamil movie, definitely I'm looking for it. Thank you so much, and nandri. Thank you. படம் முடியும் போது போயிடலாம்.